ஹாய் ஹலோ. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது இந்த பிளான்ட் வந்து ஜிசி பிளான்ட்டு. இது வந்து பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லி பிளான்னு கூட சொல்லிக்கலாம். ஏன்னா ரொம்ப கேர் ஒன்றும் தேவையில்லை இதுக்கு. நம்ம தண்ணியும் வந்து ஊற்ற மறந்துட்டோனாலும் எந்த பிரச்சனையும் கிடையாது. 1 வீக் முடியும் இந்த பிளான்ட் வந்து தண்ணி இல்லாமல் இருந்துக்கும். இப்போ நம்ம இங்கே வந்து ஃபர்டிலைசர் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது வந்து வீட்டிலே ரெடி பண்ண ஃபர்டிலைசர். நம்ம வந்து கிச்சன் வேஸ்ட்டு, அதே மாதிரி மாட்டு சாணி அந்த மாதிரி எல்லாம் ஆட் பண்ணி, வெங்காயத்தோட தோல், முட்டை அந்த மாதிரி நிறைய ஆட் பண்ணி நம்ம வந்து 1 மந்த் பக்கம் கம்போஸ்ட் பின்னில் வச்சு ரெடி பண்ணி எடுத்த ஃபர்டிலைசர். இப்போ இது வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது எப்போவுமே மண் வந்து நல்லா கிளறி விட்டுறணும். கிளறி விட்டு வேர்லேருந்து கொஞ்சம் தள்ளி அந்த மாதிரி நம்ம வந்து ஃபர்டிலைசர் ஆட் பண்ணிக்கலாம். இங்கே நான் வந்து 2 ஸ்பூன் ஃபர்டிலைசர் ஆட் பண்ணிக்கிறேன். ஒவ்வொரு செடிக்கும் வந்து 2 ஸ்பூன் பக்கம் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபர்டிலைசர் நம்ம ஆட் பண்ணியாச்சுன்னா கண்டிப்பாக தண்ணி கொஞ்சம் ஊற்றி விடணும். அதுக்குன்னு ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது. ஏன்னா கீழே வந்து நம்ம அந்த பாட்டோட ஹோல்ஸ் மூடி ஃபர்டிலைசர் எல்லாம் கீழே வந்துடும். அதனால் கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி விட்டால் போதும். அதே மாதிரி இந்த பிளான்ட்டுக்கு இன்னொன்று வந்து நம்ம வந்து வெயிலில் வைக்க வேண்டியது இல்லை. இன்டோர் பிளான்ட்டுங்கிறதுனால இன்டைரக்ட் சன்லைட் கூட இதுக்கு தேவையில்லை. நம்ம வந்து எங்கள் டிவி யூனிட்டில் இல்லை பெட்ரூமில் எங்கே வேணால் வச்சுக்கலாம் இந்த பிளான்ட்டு. இது வந்து நல்லாவே வளரும். அதே மாதிரி இந்த செடிக்கு வந்து நம்ம இலைகளில் வந்து தண்ணி எல்லாம் ஸ்ப்ரே பண்ணி ஃப்ரெஷ்ஷாக இருக்கட்டும்னு எல்லாம் ஸ்ப்ரே பண்ணி விடக்கூடாது. சில டைம் வந்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வரும். இந்த மாதிரி நம்ம கரெக்டாக பார்த்துட்டு வரும்போது பாருங்கள், குட்டி குட்டியாக இந்த மாதிரி வந்துட்டுருக்கும். பட்டு மாதிரி சின்னதாக வந்துட்டுருக்கும். அது வந்து பெருசாகி இந்த மாதிரி வரும். அதுக்கப்புறம் தான் லீவ்ஸ், அதில் ஃபுல்லாக லீவ்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ இந்த பிளான்ட் வந்து ரொம்ப ஈஸி யூஸ் பண்ணுறதுக்கும். நம்ம ஆனால் வீட்டில் நல்லா க்ரீனாக நிறைய இடத்துக்குலாம் வச்சுக்கலாம். இதை வந்து ஃபர்டிலைசர் யூஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து தண்ணி சேர்த்து விட்றோம். அதே மாதிரி தண்ணி வந்து ஒரு 10 டேஸ் ஒன்ஸ் எல்லாம் ஊற்றினாலே போதும். பிளான்ட் வந்து நல்லாவே இருக்கும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.